நம்ம இங்கிருந்து போறதற்கு தேடி என்ன இருக்கு? ரொம்ப பயமாக இருக்கு. ஓ அதென்ன? அவைகள் பூட்டுகள் வைத்துள்ள பாதுகாப்பகங்கள். அங்கே என்ன இருக்கு பாருங்கள். இந்த பெட்டியில் ஒரு திறவுகோல் வரைந்திருக்கிறது. சிறந்த யோசனை. நான் விசையை இப்போதே எடுக்கிறேன். ஓ அங்கே என்ன நகர்ந்து கொண்டிருக்கிறது? ஓ கண்டுபிடித்தேன். அது பயங்கரம். அவை புழுக்கள். குறைந்தபட்சம் விசையை கண்டுபிடித்தேன். சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். மர்மம் மிகவும் வினோதமாய் உள்ளது. என்ன யார் தொந்தரவு செய்ய துடிக்கிறார்கள்? டான், அங்கே ஒரு கத்தும் தலைய மாதிரி இருக்குது. சரி, நான் இத பார்த்துக் கொள்கிறேன். கதவை மூடு. ஓ மியா, என்னை காப்பாற்று. நான் சொன்னேன். ஓ பாருங்கள், பெட்டி புதுப்பிக்கப்பட்டது. அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை இப்போது கண்டுபிடிப்போம். ஓ ஐயோ, நான் ஆர்வமாக இருப்பேன், ஆனால் பயமாகவும் உள்ளது. ஓ என்னை சாப்பிடாதே. ஒரு உயிரினம், மன்னிக்கவும், ஆனால் எனக்கு சாவி வேண்டும். பார்க்கலாம். எப்படி அங்கே? உஃப், அழகானது. ஓ அங்கே இருக்கிறது. சரி, இந்த பாதுகாப்பு கொள்கையை திறக்கலாம். ஓர்மை பிரமாதமாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆனா இல்லை. இந்த வகை பெட்டியை பற்றி உனக்கு எப்படி தோணுது டான்? உனக்கு பிடிச்சதா? நீ கண்டிப்பா ஒரு அறிகுறி கொண்ட ஒரு சிஃப்ரை தேர்ந்தெடுப்பாய். பட்டியை நல்லா பார். இது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. என்னுள் என்ன இருக்கிறது என்று நான் கண்டுபிடிப்பேன். ஒன்னு விசித்திரமா இருக்கு, ஒன்னு இன்பத்தினியமா இருக்கு. ஓ இது சளி அல்லாமல் இருக்க வேண்டும். ஓ தயவு செய்து, தயவு செய்து. ஓ நான் செல்வியை கண்டுபிடித்தேன். அங்கே இருக்கிறது. அருவருப்பு. விருப்பு வருது. சரி, என்ன பண்றது? இந்த சேஃபை திறக்கலாம். சரி, என்ன இருக்கு அங்கே? ஓ இல்ல, என்னை வாவால்கள் தாக்குறாங்க. நான் காப்பி இருக்கு. எனக்கு அது திறக்க திறவுகோல் தேவை. சரி, அங்கே உயிருள்ள எதுவும் இல்லை என்று நான் எதிர்பார்க்கிறேன். உஃப், ஒன்றும் பிசுபிசுப்பானது. அது என்னவென்று தெரியவில்லை, ஆனால் அது விருப்பமில்லாதது. உஃப், சரி. ஆஹா, திறவுகோல். அட போடா, இதை இப்போதே திறப்போம். உள்ளே என்ன இருக்கிறது? ஓ ஒரு சிறிய ஊர்தி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆஹா, அங்கே ஒரு சிறிய முனியன். அதை எடுத்துக்கொள். பெட்டி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதை பண்ணுவோம். சரி, எனது முறை. என்ன இருக்கிறது? மென்மையானதும் செவ்வகம் போன்ற வடிவம் கொண்டதும். ஆமாம், விசை உள்ளே இருக்கிறது என்று தெரிகிறது. இதை செய்வோம். ஓ இது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ வாருங்கள், நான் இதை முடித்து விடுவேன். ஓ ஆம். ஓ இன்னொரு கொஞ்சம். இதோ விசை. என் கைகளை பகைத்து விட்டேன். பார்க்கலாம். ஓ இல்ல இல்ல, டேட் உதவுங்கள். ஓ என்னை நரகத்துக்கு இழுத்து நான் அதை அனுமதிக்க மாட்டேன். ஓ சரி, நீங்கள் சுகமாக உள்ளீர்களா? நான் அதை திறக்க விரும்பவில்லை. சரி, பார்க்கலாம். ஓ இல்லை. ஓ எனக்கு எலி மீது பயம். நான் அவற்றை கண்டிப்பாக அடையாளம் காண்கிறேன். அடா, என்னை கடிக்காதே. ஓ சாவி இருக்கிறதா என்று நினைக்கிறேன். ஓ ஐயோ, ஓ அது ஒரு எலி. சரி, நமக்கு சாவி கிடைக்க வேண்டும். ஓ அங்கே. சரி 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 சரி, இப்போது அதை திறப்போம். ஓ ஓ ஓ அது இரத்தமா? ஓ இல்லை, அதை சிவப்பாக ஏன் உள்ளது? அது இரத்தமா? ஓ எனக்கு பயமாக இருக்கிறது. மியா, மியா எழுந்திரு, விழுங்கு. உன்னோடுதான் அடுத்தது. சரி சரி, பிரச்சனையே இல்ல. உள்ளே கொஞ்சம் மோசமானது இருக்க கூடாது. எனக்கு நம்பிக்கை. ஓ ஒரு வட்டமான இழுக்கக்கூடியது உள்ளது. எனக்கு யாரோ ஒரு நபரின் தலையை திறப்பது போல் உணர்கிறேன். சரி, பார்க்கலாம். எனக்கு உண்மையில் இது பிடிக்கிறது. சாவி இருக்கிறது. நாங்கள் கூடுதலாக பிறகு திறக்க வேண்டும். அங்கே என்ன இருக்கிறது? ஓ எவ்விதமான பொத்தானோ. டான், நீ அதை அழுத்த முடியுமா? அப்படியா? நீங்களே பாருங்க, அது நடக்கிறது பாருங்கள். ஓ மை காட், டான், என்னது இது? எனக்கு முழுவதும் ஏதோ திரவம் எதிர்த்து விட்டது. இது சாக்லேட் என்று நம்புகிறேன். ஓ டான், ஓ
அது திறக்க நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். சரி, உள்ள என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஏதோ சறுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் விசை எங்கே? அது அருகிலேயே இருக்கிறது. அது இருக்கிறது. உள்ளே என்னமோ இல்லையோ கொசுக்களை. எதுக்கும் எனக்கு அந்த பூச்சிகள் பிடிக்காது. நன்றி. சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ ஓ மியா மியா, நான் நகராமல் இருக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அங்கு பெரிய ரோமமுள்ள சிலந்தி இருக்கிறது. டான், இது ஒரு மிகப்பெரிய சிலந்தி. அவன் என்னை சாப்பிடுவான். ஓ, போய்விடு. ஓ, அதை விளக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அது பயங்கரமா இருந்தது. மியா, வாராய். ஓ, மீண்டும் ஏன்? இன்னும் எவ்வளவு நேரமாகும்? இது ஏதோ ராட்சசம் இல்லை என்றும் நம்புகிறேன். ஏன் அவ்வளவு கேடுகெட்டதா இருக்கிறது? சரி, விசையை கவனிக்கலாம். ஓ, இது என்ன படம் சொல்லணும்? எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. வாசனை எதுவுமே இல்ல. இது ஏற்கனவே நல்லது. நான் விசையை கண்டுபிடித்தேன். நான் நினைச்சது அது இல்ல. இது சாக்லேட். ஓ, இல்லை. எவ்வளவு ருசியானது. சரி, வெளியே போடுங்க. அங்கே நிச்சயமாக ஒரு திறவுகோல் இருக்கும். டான், பார்க்கலாம். ஓ, நான் சொன்னேனே. வாவ், உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, எனக்கு கீ உள்ளது. நாம் வெளியே செல்லலாம். இறுதியாக ஹூரே, நாங்கள் இந்த பயங்கர சவாலில் வெற்றி பெற்றோம். வாங்க வெளியே போகலாம். நான் அதை கசாபிக்க விரும்புகிறேன். சரி, மூலமான கீ லைல் பொருந்துமா? ஹூரே, ஓடுவோம். ஓ, தேவைப்படும் விஷயம். ஆஹா, நன்றி. இப்போது அவர்கள் என்னுடைய பெட்டியில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஓ, பிங்க் திரும்ப ஒச்சரக்கல். அருமை. இது எனது விருப்பமான வீட்டிலிருந்து குயின் தூண் அகற்றுவதற்கு மிகவும் போகும். எவ்வளவு பெரிய சிலந்தி. இப்படிப்பட்ட திகில் காரணமாக வெள்ளை முடி மட்டும் வந்து விடாது இல்லையா? என்ன சொன்னீங்க கிம்? ஓ இல்ல, குழு என் வெக்கும் கிளீனர் எனக்கு உதவியது. எல்லா சிலம்பினையும் வெக்கும் செய்யலாம். வாங்க. என்ன கொடுக்கப்பட்டதா? ஆஹா, ரப்பர் கை துணிகள். சூப்பர். இப்போ நாம எல்லா குப்பையையும் எதிர்கால கனவு வீட்டிலிருந்து அகற்றுவோம். ஷார்ட் போடுங்க வலைப்பின்னல்களே. சூப்பர். ஆஹா, நல்ல வேலை கிம். என்ன? ஆமாம், எனக்கு தெரியும். வாவ், இந்த பிங்க் கார்பெட் எனக்கு ரொம்ப செம்மத்தா இருக்குது. ஆனா எனக்கு அது வீட்டின் அடிப்பகுதிக்காக வேணும். அதனால இதோ ஒரு ஸ்டேப்லர். அடுத்தது கூரை முதல் தொடங்கி சுவர்களை தொடர்வோம். ஜன்னலுக்கான துளை செய்ய மறக்காதீர்கள். அப்படியே சரியானது. இந்த சுழலும் இதயத்தை சேர்ப்போம். இந்த நிறம் என்ன பொருத்தமாக கூடியதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேயர்ஸ் தேவை மற்றும் என்னுடைய முடிக்காக அல்ல, என் கார்பெட் கூரைக்காக தேவை. இதில் சிலதை வெட்டி விடலாம். அப்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓ ஆம், இது முட்டாள்தனமாக தெரிகிறது. ஓ, இங்கே பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்களை பாருங்கள். நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியுது. என் வாழ்நாளில் பிரிங்கிள்ஸை சாப்பிட்டு இக்கூழகைகளை சேகரித்தது வீணாக இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது இந்த கூழைகளே தேவை. ஜன்னல்களில் சில ஹாரிபோ மாம்பழ ஜல்லிகள், கூரையில் ஓரியோக்கள். சரியாக இருக்கிறது. இந்த குட்டி கொடி இங்கே. மியா, சிறிது கவனமாக இரு. சரி. ஓ, மன்னிக்கவும், நான் பலூன்களை ஊதி கொண்டிருக்கிறேன். இந்த மஞ்சள் பந்துகள் எனது புதிய வீட்டை வடிவமைக்க மிக சிறந்தவை. நான் எவ்வளவு பலூன்களை ஊதினால் அவை வீட்டுக்கு போதுமானவை. ஓ, நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். ஓ, கடைசியாவும் மியா, நீ ஓகே? நான் சரி. சுவாரஸ். இப்போது நான் வீடு அலங்கரிக்க விரும்புகிறேன். அடியில் இருந்து மேலே வருவோம். இந்த மஞ்சள் பந்துகள் நீண்ட சுத்திகளை நினைவூட்டுகின்றன. இதை மேலே வைத்து விடுவோம். முடிந்தது. சுவாரஸ். வாழைப்பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் எனக்கு இன்னும் ஈக்குவி தேவை. சரி, ஒரு குழியை தோண்டுங்கள். வாழைப்பழத்தோல உள்ளவை. சுசப்பு. இப்ப எல்லாத்தையும் நினைச்சிட்டு காத்திருக்கலாம். வா. எவ்வளவு குளிர் மரம். பாருங்கள், என்னை வளர்த்தேன். இதோ சில எனக்கு பிடித்த வாழைப்பழங்கள். ஆம், இங்கேதான் நான் சூரிய குளியல் நாட முடியும். நல்லது.
இப்போது நான் ஓய்வு எடுக்கலாம். ஓ சிவாழைப்பழங்கள். நான் 2 எடுத்துக்கிட்டால் ஆண்டவர் எதுவும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அட, நீங்க என்ன செய்கிற டேன்? இல்ல, இது என்னோட பழங்கள். சரி, பரவாயில்லை. அதனால் எங்களுக்கு சிகரம் தேவை, ஒரு திட்டம் தேவை நம்முடைய பிராண்டில். ஓ சரி, என் கையில் ஒரு இயந்திரம், ஒரு கார். ஆனால் அதை எங்கே நிறுத்தலாம்? நான் ஒரு பந்தயம் நடத்த போறேன். ஆம், அதை இங்கு வைத்து போய் விடுங்கள். மிகவும் குழு. சரியானது. சரி, தலைமுறை அல்லவா இவர்கள்? சரி, எனக்கு இங்கு மேலும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது. இது எனது ஊஞ்சலின் ஒரு சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் தொகுப்பு. ஆமாம், நாங்கள் ஸ்விங்ஸும் அதே போல அமைக்க போகிறோம். நான் ஒரு குழு ஹேண்டி உமன். இது என் யூனிகார்னுக்காக. சரியது. இப்போது ஒரு சிறிய அஞ்சல் பெட்டி. ஓ, மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ், கிம் அழகான அஞ்சல் பெட்டை வைத்திருக்கிறார். இப்போது நான் என்ன செய்யலாம் என்று தெரியும். நான் என் மலர்களை சிவப்பாக சாய்க்கப் போகிறேன். என் அஞ்சல் பெட்டியில் வைத்துவிடு. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று நான் அறிவேன். எனக்கு ஆரஞ்சு தேவையில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போ பந்து என்பதை கண்டுபிடிக்கவும் அவன் என் கடிதங்களை காப்பாற்றுவான். ஹலோ துவாலை வரும். நான் தான் தபால்காரர் சாம். உங்களுடைய அஞ்சலை தருகிறேன். என்ன ஒரு பொழுதுபோக்கும் அஞ்சல் தொட்டு உங்களிடம் இருக்கிறது, மதிப்பிற்குரியவர். இதோ உங்க கடிதம். நல்ல மதியம் திருடேன். உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தேன். நம்புகிறேன் அது அது என்னை கடிக்கிறது. அது என்னை கடித்தது. உங்கள் அஞ்சல் தொட்டு எனக்கு பிடிக்கவில்லை. கடைக்கண். ஓ இங்கே யார் வசிக்கிறார்கள்? சிறவிகள். ஹலோ அழகியே. மன்னிக்கவும், அது சங்கடமாக இருந்தது. எல்லாவளோ உங்களுக்கான கடிதம். என் பிரபஞ்சத்தின் இளம் பெண்மணி. நன்றி. நான் கூறாம் போண்டும் வாழ்க. ஏன்னு தெரியல, ஆனா கார்கள் இனி எனக்கு மகிழ்ச்சி தரல. அதுதான், நான் வீட்டில் இன்னும் எதுவும் செய்யல. நாமும் விரைவில் ஒரு கனவு அறை அமைக்க வேண்டும். இங்க எவ்வளவு காலியா உள்ளது. என்னால் இங்கே ஏதோ சூப்பராக தேவை. நான் சுவர்களிலிருந்து துவங்குவேன். எனது சுவர்களில் நீலம் நிறமாளி கொஞ்சாமை இருக்கும். இப்போ நான் அனைத்தையும் பணியாக்குறேன். சாபம், எனக்கு பணியாக்குறது பிடிக்கும். அடுத்ததாக என்ன செய்யலாம்? சரி, பாயின். மிருதுவான குட்டைகள் ஒரு உண்மையான பசங்க ரூம்ல அற்புதமாக இருக்கும். கடினமான பசங்க என் பொம்மைகளை சுவர்ல வைப்பது இதுதான் வழி. சரியானது. இதோ ஒரு சுத்து பொரியும் சில பிளாஸ்டர்கள். ஆஹா, அந்த கூலான பையன். ஆஹா, ஹக்கி வக்கி காயப்படுத்தாது. சரி, மைன்கிராஃப்டில் இருந்து இந்த தொப்பி, இந்த பன்றி குட்டி பாருங்கள். ஆமா, எனக்கு இந்த பிந்தி தேவையானது. மற்றும் சில மாறிகளை ஹாம்ஸ்டருக்காக சேர்ப்போம். என் சிறிய ஹாம்ஸ்டர் பீட் உங்களை சந்திக்கிறான். அவன் என்னுடன் வாழ்வான். இந்த நாற்காலி எனக்காகவும் இருக்கிறது மற்றும் எல்லாம் தயாராகிவிட்டது போல தெரிகிறது. அருமை. ஆனால் இப்போது நீ குழப்பம் இல்லாமல் என் சிறிய நண்பருடன் அனுபவிக்கலாம். அவர் விளையாட்டுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார். நான் உண்மையாகவே ஒரு கனவின் அறையை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது நம்ப முடியாத அளவு அருமையாக உள்ளது. நானும் எனது அறையை அமைக்க விரும்புகிறேன், ஆனால் டான் போல் இல்லை. நிச்சயமாக. ஆம், முதலில் எனது கை நகத்தை சரி பார்க்க வேண்டும். ஐஹே, அந்த பிங்க் நகங்கள் எல்லாரையும் வேதிக்க வைக்கும். என்ன? ஹே, ஏன் சுவர்கள் இவ்வளவு வெண்மையாக இருக்கின்றன? அது பொருந்தாது. அவசர பிங்க் ஹார்ட். இத ஹார்ட்ஸோட வண்ணம் தீட்டுவோம். சரியானது. சரியா? நீங்களும் நன்றாக உள்ளது. ஆஹா, என் சரியான இளஞ்சிவப்பு அறை. ஆனால் தரை இன்னும் இளஞ்சிவப்பு இல்லை. கார்பெட்டை சேர்ப்போம். சில மேகங்கள் சுவர்களில், சில உதடுகள் விளக்குகளாக. அருமை. இது நீலம் அதிகாரம் கொண்ட பிங்க் ஒட்டகச்சிவிங்கி. அதை இங்கே வைப்போம். இப்போது அவ்விடத்தில் உள்ள என் மூலம் வந்த ஓவியம். அருமை. இந்த மேசை இங்கே மிகவும் அழகாக இருக்கும். என் விஷயங்களை வைக்க இடம் இல்லையா? எனக்கு மேலும் சில தேவை. இது ஒரு அழகான மேசை கண்ணாடியோட உள்ளது. நான் தினமும் அழகா இருக்கும்படி மேக்கப் புதுப்பிக்க வேண்டும் இல்லையா? நான் வெளிப்படுதமிழ். என் முடி எவ்வளவு மென்மையானது. மேலும் நல்ல சுகந்தம் வெற்றிக்கான முக்கியம்.
என் அறையை பாருங்கள், அது பரிபூரணமாக உள்ளது. இதோ என் பூனைக்குட்டி, மிகவும் அழகான பூனைக்குட்டி. இந்த வெள்ளை சுவர்கள் என்னை சோகமாக்குகின்றன. நமக்கு நுட்பமாக குறைய தொழில் செய்ய வேண்டும். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை உள்ளது. முதலில் சுவர்களை மஞ்சளாக வண்ணமிடுவோம். அது பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். வண்ணத்தை ஊற்றுங்கள் மற்றும் அதை ரோலருடன் எடுத்து செல்க. நான் சுவர்களை வண்ணமிடுவதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது நான் சூரியனை வரைந்து விடுவேன். பாருங்கள், இது மிகவும் சுலபம். சில ரேயாக்கள், அவ்வளவே. சரி, உனக்கும் பூசி விடுவோம். அருமை, சுவர்கள் எல்லாம் மஞ்சளாகிவிட்டது. நன்றி. ஆனால் தரையை பாருங்கள், அதற்கு இன்னும் சிப்பிக் மோருவது தேவை. இது கடற்கரை போலதான் உள்ளது. மிக அருமை. இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். முற்றிலும் சரியாக உள்ளது. இப்போது இங்கே மற்றும் அங்கே சில கலகலப்பான போஸ்டர்கள் வேண்டும். ஹாஹா, ஹை டக்கி, உஃபு, இந்த மேசையை பார். என் மஞ்சள் பொம்மைகளை எல்லாம் இங்கே வைப்பேன். ஆஹா, இங்கு வைக்கும். இப்போது எனக்கு ஒரு மேசை வேண்டும். சரி, அதுவும் மஞ்சளாக இருக்க போகிறது. இந்த விஷயத்தை பாருங்க. நான் ஏற்கனவே கடற்கரையில் இருப்பது போல உணர்கிறேன். ஓ செம், என் உக்களிலே எனது பாடல்களை பாட முடியும். அதை அங்கு வைக்கலாம். சில மிகவும் அழகான மாலைகள். செம், மேலும் என்னுடைய அழகான நாய் படம். நான் கோர்கிஸ் நாய்களை நேசிக்கிறேன். இங்கே வா, என் அருமை பையனே. ஆஹா, நீ எவ்வளவு அழகானவள். என் பாடலுடன் பாடு. நீ விருப்பமானதை பின்னூட்டங்களில் எழுது. செய்யக்கூடியவன் அதை எடுப்பான். நேரம் போகுது. ஹே மேரி, உன்னுடைய மூக்கின் கீழே ஏதேனும் இருக்கிறது. பெண், இது ஒருபோதும் வேடிக்கையாக என்னை இல்லை. தலை சலிக்க வைக்கிறது. இது உண்மையில் வேடிக்கையாக தான் இருக்கிறது. எனவே நான் புதிய போனை ஒரு இறகு கொண்டு வருவது போல நடிக்கிறேன். ஓ, அதை கோட்டை விட்டேன். எனக்கு புதியது வேண்டும். என்ன, ஒரு கோழி, துர்நாற்றம் வீசும் காலுறை. வாங், அது வெறுக்கத்தக்கது. இது என்ன? நான் மிகவும் உடம்பு நலமில்லாமல் இருக்கிறேன். அப்ஸ், மன்னிக்கவும் ஜேன், அதை முழு வழியாக செய்யவில்லை. தொடர்வோம். குப்பை, ஒரு கண்டி, ஓ, ஒரு நாணயம். அதனால் தான் புதிய போனை கீற வேண்டும். சரியா? சில தகவல்கள் மட்டுமே. ஓ சரி, இது போதும். எனக்கு தோன்றுகிறது இது சிறப்பாக இருக்கிறது. மரி, நலமா? நாணயத்திற்கு பின் நன்றி. என்னுடையதா? ஆம், நான் இப்ப வரைக்கும் தொடங்குவேன். நான் மறந்துட்டேன். ஆனா எதை வரைய வேண்டும்? ஓ சரி, நம்மால் ஒரு தொலைபேசி வரைய வேண்டும். முக்கியமானது ஒரு வகையான தொலைபேசி என்பதை எழுத வேண்டும். எல்லோருக்கும் தெளிவாக இருக்க. எனக்கு தெளிவாக இருக்கிறது. ஓ, நான் இங்க இருக்கிறேன். என்ன மறந்து விட்டாயா? என்ன, நான் ஞாபகம் இல்லாமல் இருக்கும்போது நீயே வரைந்து விட்டாயா? அம்மா, எனக்கு நேரமில்லை. ஆவலை துடைப்பது நான் இரவு முழுவதும் வரைந்தேன். ஓ, நேரம் நான் முடிந்தது. எதுவும் செய்யவில்லை. ஓ சரி, ஓய்வெடுங்க. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. நாம இடங்களை மேரி, மாத்தலாம். உன்னிடம் என்ன இருக்கிறது? இது எனக்கு உள்ளது. சரியானது. பெண், நீ என்ன சொல்ற? என்னுடையதை பாரு. அழுக்கு, இது மிக கெட்டது. மேரி, நீ என் வரைபடத்தை உனக்கே திருடி இருக்கிறாயா? ஆம் பெண், அதுக்கு என்ன? நான் ஐபோன் வென்றேன். சுய புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன, இது ஒரு கனவுக்கு அலையாக உள்ளது. இது ஒரு பழைய போன், ஐபோன் அல்ல. புதிய பரிசு பார்வி. உங்கள் கருத்து என்ன? நன்றாக இல்லையா? என்ன ஜங்சைட் சூரியர்கள் பெண்களே, எழுந்திரிகட்டும். உங்களை நிச்சயமாக கவரும் ஒரு விஷயத்தை இப்போது நான் காண்பிக்கிறேன். அது ஒரு கேக். அற்புதம். நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இப்போதே ஓவியம் வரை செய்யலாம். அப்படி என்றால் மிட்டாய் இயந்திரத்தில் எப்படி வரைவது? ஒருவேளை அவற்றை கொவ்வி பார்க்கலாம். சற்றே உந்துதல் பெறுகிறேன். ஓ, இது சிகிலி. நான் அதை ஒரு பசையாக பயன்படுத்தலாம். ஓ அருமை, இது சிறப்பாக அம்பயப்படுகின்றது. ஓ செல்லமே, நீ அருமை. ஆனால் நான் எனது பார்வையை இப்போது செய்ய போகிறேன். இது தலையாக இருக்க போகிறது. சரி, நமக்கு இன்னும் கொஞ்சம் பை வேண்டும். ஓ, இந்த நிறத்தினால் ஒரு உடை இருக்க போகிறது. அற்புதம். மேரி, பாரு, இது எப்படி உள்ளது? பாரு. நான் முயற்சித்தேன். ஐயோ பெண், இது அசுரனை போல தோன்றுகிறது. ஆஹா,
நன்றாக இருக்கிறது. சாதனத்தை திறக்க முடிந்தது. அண்மையில் பொம்மையை வரைட்ராகம் அவசியம். இரும்பு காய்ச்சல் தயார் செய்ய வேண்டும். இந்த அளவு பபுளும் போதும். இந்த துண்டை உருட்டி இங்கே வைக்கிறோம். பார்க்கவும். பின்னர் இது இங்கே. அப்படியே. ஓ, என் கண்ணாடி. அது எங்கே இருக்கின்றது? அசிங்கம். பெண், நீங்களா? என் கண்ணாடி எங்கே இருக்கின்றது? ஓ, என் கண்ணாடி எல்லாம் பப்ளிக் கமில் உள்ளது. அசல் பயங்கரம். ஜேன், உன் மெல்லுகளை முகத்திலிருந்து எடுத்துவிடு. நேரம் முடிந்து விட்டது. நீ என்ன செய்தாய்? ஜேன், உன் படைப்பை காட்டு. இதோ. ஆமா, இது எனது. மற்ற மொமெண்ட் டிஃபென்ஸ்ல கிறுக்கல்கள். இது எனக்கு பிடிக்கல. அடுத்து என்ன? வாவ், மேரி, உனக்கு அற்புதமான ஓவியம் இருக்கிறது. பின் என்ன காட்டப் போகிறார்? ஓ ஆம், கேக்கி ஓவ்ஸே விரும்பாதே. சரி, பரிசை பெறுகிறது மேரி. நீ இதற்கு உரியவள். பார்பியை வரைந்ததில் நான் மிக சிறந்தவனாக இருக்கிறேன். அஃப்ரீனையாக அதை முயற்சிக்க வேண்டும். ஆமாம், மிகவும் ருசியாக இருக்கிறது. இறுதியாக ஒரு துண்டு. ஆமாம் நண்பர்களே, இது மிக சுவையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு துண்டு அவசரமாக வேண்டும். ஆச்சரியமாக கைலா எடுக்க தயாராகிறேன். ஆஹா, நான் அனைத்தையும் சாப்பிட போகிறேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஒரு துண்டு கிடைக்குமா? சரி சரி, அதை எடுத்து கேள். ரொம்ப நல்லது. சாதாரணமாகவே இருக்கிறது. புதிய பரிசு ஒரு நகுகள் தொகுப்பு. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். எனக்கு பரிசு இருக்குமா? சரி, அதை வரைவதற்கு முயல்கிறேன். நேரம் தொடங்குகிறது. ஆம், நான் மெழுகுவர்த்திகளால் வரைத்து காட்ட வேண்டுமா? ஆம், இதுவே எளிதானது. முதலில் ஒரு ரேகை வரையுங்கள். பின்னர் சில விவரங்களை சேர்க்கவும். இதோ ஒரு நெஞ்சம். அதை எடுத்து வண்ணம் பதிக்கலாம் அல்லவா? மோசமானதில்லை. பெண்களே, என்னுடைய வரியை மதிப்பீடு செய்யுங்கள். இல்லையா? இல்லை, என்னை விட யாரும் நன்றாக வரைப்பதில்லை. இப்போது என் திறமைகளை காட்டப் போகிறேன். என்ன? நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நான் இங்கே சிறந்த கலைஞன். நான் வண்ணம் தீட்டுவதில் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். துணிக்கோகளை உரிப்பதால் வேகமாக செய்யலாம். பாருங்கள், இது மிகவும் விரைவாக இருக்கும். பாருங்கள், இப்போது நான் அதனை ஒரு இரண்டாவது தாளால் மூடுவேன். இந்த மாந்திரிக தூள் உருகுவதற்கு இதைப் போலவே சூடான இடுக்கியால் அனைத்தையும் நன்கு உலர்த்தவும். அது எவ்வளவு எளிதாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இப்போ நான் எதுவை யோசிப்பேன்? அப்படிதானே, எனக்கு காய்ந்த நீர் இருக்கிறது. கிரையான்கள். நான் கிரேயான்களை எடுத்து பொடித்து அவற்றை கொதிக்கும் தண்ணீரில் போகிறேன். அவை கரைந்து வண்ணமாக ஆகிவிடும். நான் மேரியை விட வேகமாக ஓவியம் வரைய போகிறேன். எவ்வளவாக பிரகாசமாக இருக்கிறது பாருங்கள். சூப்பர். ஓ, இந்த மண் வாசனை என்ன? மேரி, நீ நல்லா இருக்கியா? ஓ இல்ல, எல்லாம் கருகி விட்டது. காஸ்மெட்டிக்ஸ் பற்றி கனவு காணும் போதே எல்லாம் மறந்து விட்டேன். இப்போது நான் என்ன செய்வது? என்னுடைய ஓவியத்திலிருந்து வெளியே போ. மேரி, ஜாக்கிரதை. ஓ இல்ல, என் நிறமெல்லாம் படம் மீது சிதறிவிட்டது. இப்பொழுது எல்லாம் சேதமாக. கடிகாரம் ஒலிக்கிறது. நேரம் முடிந்து விட்டது. இது முடிவுக்கு வந்து விட்டது. மதிப்பீட்டிற்காக தொழில்களை காட்டுகிறோம். மேரி, முதலில் நீ இருக்க முடியுமா? அது கொடூரமாக உள்ளது. பரவாயில்லை. அப்படியா ஜேன், எப்படி கிடைச்சிங்க? நான் பார்த்தால் குறிப்பிட்டு தான் இருக்கு. ஏன்னா பென், உங்கதை என்ன சொல்றதா? ஆஹா, அற்புதமா இருக்கு. என்ன ஒரு கலைக்காப்பு. நானே நம்ப முடியல. கோழாவணை மேல் ஒரு தொகுப்பு உங்களுக்கே. அழகாசான், இதோ உங்களுக்கான பரிசு. இதை என்ன செய்வது? எனக்கு தெரியல. மேரி, உனக்கு மேக்கப் வேண்டுமா? நீங்கள் தயவு செய்து. உனக்கும் மேக்கப் வேண்டுமா? பெண்களே, என்னால் இப்போதே மயக்கமடைய இருக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வருகிறது. உங்களுக்கு ஒரே நேரத்தில் மேக்கப் செஞ்சிடுறேன். ரெடியா? அவ்வளவுதான். இங்கும் அங்கும் ரெடியா ஆகிவிட்டாங்க. எப்படி இருக்கு? முயற்சி செய்தேன். அது கொடுமை. நீ என்ன செய்த பெண்? என்னுடைய முகம் பற்றி சொல்லுங்கள். சரி, நான் மன்னிக்கவும். சரி சரி, என் வெள்ளாட்டு பிள்ளைகளே, பரிசாக நான் உங்களுக்கு ஒரு வெள்ளாட்டை பெற்றுக் கொண்டு வந்தேன். என் பரிசை நீங்கள் விரும்பியதை காட்டிக் கொள்கிறீர்கள். உங்கள் முகங்களில் தெரிகிறது. ஆகவே வரையத் தொடங்குவோம். சரி, இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஓ, அதுதான். வழக்கம் போல அதை வழக்கமாக செய்ய வேண்டும் இல்லையா? திறவை இனிப்படுத்த ஒரு பூனைக்குட்டியை வரையவா? ஆம், இது எளிது. இப்போது கண்கள், காதுகள், உடல், ஒரு நீண்ட உடல். எனினும் கால்களை பற்றி நான் மறக்க மாட்டேன். அருமை, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன்.
என்னை கண்டு ஏன் சிரிக்கிறாய்? ஆமாம், ஏனால் நாங்க பூனைகளை வரைய கற்றுக்கொண்ட பாடத்தை நீ எப்படி தவறவிட்டாய் என்பதில் தெளிவாக இருக்கிறது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுகிறேன். முயற்சிப்போம். ஹூம், புளிப்பு. நான் மீண்டும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஹூம், ருசியாக இருக்கிறது. இந்த காந்தி சுவையாக இருக்கிறது என்பதில் அனைத்திலும் ஏன் சப்தமில்லாமல் இருக்கிறார்கள்? ஆம், ஏனில் அதை வரைவதற்காக பயன்படுத்த வேண்டும், சாப்பிட வேண்டாம். நான் இப்போது உங்களுக்கு ஒரு மாஸ்டர் வகுப்பு காட்டுகிறேன். இல்லாவிட்டால் மேரிக்கு ஏதாவது வரைய இல்லாமல் இருக்கும். இதோ என் பூனை மிகவும் அழகாக வந்துவிட்டது. சரி சரி நண்பர்களே, நேரம் முடிந்தது. உங்கள் படைப்புகளை காத்திருக்கிறேன். மேரி, நிச்சயமாக நீ எல்லாம் சாப்பிட்டாயா? ஓ, நீ ஓவியம் வரையவில்லை, அப்படியா? எனக்கு காண்பி. பெண், உன்னிடம் என்ன இருக்கிறது? சரி, இப்படியாக மேரி எதையும் வரையவில்லை என நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் ஜேன் என்னை பிரியம் செய்வதற்கு என்னவாக இருக்க முடியும்? வாருங்கள். வாவ், எவ்வளவு தனித்துவமானது. நல்ல பூனை. அப்போ நீ ஒரு பரிசுக்கு உரியவன். இதோ உனக்கு. ஹூரே, நான் வெற்றி பெற்றேன். என்ன ஒரு அழகான பூனைக்குட்டி. உன்னை கூந்தல் என்று அழைப்பேன், ஏனெனில் நீ மிக நர்மமானவும் அழகானவும் இருக்கிறாய். நீ எவ்வளவு விளையாட்டுத்தனமாக இருக்கிறாய். ஜேன், உன் பூனைக்குட்டி எனக்கு சொந்தமானதாக ஆக விரும்புகிறது என்று நான் நினைக்கிறேன். இங்கே வா.